ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தைப்பூசம் ஸ்பெஷல் திணை பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது நீங்கள் நார்மலாக செஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை தைப்பூசத்துக்கு நீங்கள் ஸ்பெஷலாக நெய்வேத்தியமாக முருகனுக்கு படைக்கிறதா இருந்தாலும் படைச்சிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் திணை பாயசம் ரெசிபி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். தைப்பூசத்துக்கு நிறைய ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தைப்பூசம் பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கப் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம். அரைக்கப்புன்றது நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு நிறைய பேர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆட் பண்ணாமையும் செய்வாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீனாக அலசி எடுத்த பின்னாடி இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும். அதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி டேரெக்டாக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் சர்க்கரை வந்து டேரெக்டாக ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸ் தேவையில்லை. நான் வெல்லம்ல தூசி ஏதாவது இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க திணையும் பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எந்த கப்பில் நம்ம திணை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் வச்ச திணையும் பருப்பும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சுக்கு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஆட் பண்ணலை, ஏலக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து காய்ச்சி வச்ச பால் வந்து 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்க விருப்பத்தை பொறுத்து. நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பால் வந்து பாயில் பண்ணதுனால உங்களுக்கு சீக்கிரமே ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் வெல்லமும் நல்லா கரைச்சாச்சு. திணையும் பருப்பும் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வந்து நீங்கள் ஹீட் பண்ணால் போதும். ஹீட் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. இதவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா திணை பொங்கல் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். பாயசம் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம், பொங்கல் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிஸ்மிஸும் ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நெய்யிலே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாயசத்தில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், திணை பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம், இல்லை நார்மலாக ஹெல்த்தியாக ஏதாவது பாயசம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.